எல்லா உறவுகளும் பாதி வரை. இந்த ஒரே உறவு தான் மகிமை வரை. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னுடனே இருக்கிறேன். இந்த வெளிச்சம் இருந்தா மட்டும்தான் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் இதெல்லாம் விலகும், இதெல்லாம் நிலை பெயரும். ஒரே ஒரு உறவு மகிமை வரை, மகிமை வரை, மகிமை வரை, மகிமை வரை, மகிமை வரை. ஹல்லேலூயா. பரலோகம் எனக்கு தந்த உறவு மகிமை வரை. பரலோகம் சிலுவையில் இயேசு சம்பாதித்து தந்த உறவு மகிமை வரை. அந்த ஏணி ஒரு 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 எட்ஜி எங்க இருக்குன்னா பூமியில, இன்னொன்று வானத்தில் இருக்கிறது. கர்த்தர் அங்க அவனுக்கு என்ன வெளிப்படுத்துகிறார் தெரியுமா? யாக்கோபே, வாழ்க்கை குறித்து ஒரு திட்டம் பரலோகத்தில் இருக்கிறது. ஆக்சுவலா வானமும் பூமி எங்கெங்க இருக்கிறது, ஆனா கனெக்ட் ஆகுது பாருங்க. இந்த பூமி பரலோக தேவனோடு கனெக்ட் ஆகிறதுக்குன்னு அவர் இந்த பூமியில அவருடையவர்களை வச்சிருக்கிறார். க்ளோரி. தூதர்களை கொண்டு வைக்க வேண்டியதானே. ஆதாம் ஏவாள வச்சது நோக்கமே என்ன தெரியுமா? இந்த பூமியிலே அவருடைய கிங்டம். இந்த ஏணி இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது, அங்க வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன் இப்படி ஒரு ஏணிய கர்த்தர் பரதீசுக்கும் பாதாளத்துக்கும் வைத்திருந்தால் அந்த ஐஸ்வர்யவானுக்கு போயிருக்க முடியுமே? இல்ல, இந்த பூமியிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். யாக்கோபே, உன் இஷ்டப்படி அல்ல, என் சித்தப்படி. அதனாலதான் நீ உருவாகும் முன்னமே உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமான கர்த்தர் சொல்லுகிறதாவது. எனவேதான் நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஏன் ஆண்டவர் அவருடைய சித்தப்படி நடத்துகிறார் என்றால் அதனுடைய 14வது வசனத்திலே பாருங்கள். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம். அப்ப தேவ சித்தப்படி என்னை கர்த்தர் நடத்துறதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? நான் ஆசீர்வதிக்கப்படுவது மாத்திரமல்ல, எனக்குள்ளே அநேகருக்கான ஆசீர்வாத ஊற்றை கர்த்தர் வைத்திருக்கிறார்.